காற்றின் குரல். ஹலோ மக்களே, மனதின் பக்கங்களோடு காற்றின் குரலாய் உங்களுடன் இணைந்திருப்பது உங்கள் சகி. இரவு சில மனிதர்களை ரொம்ப நினைவுபடுத்தும். இன்னைக்கு ஃபோன் கேலரியில் பழைய ஃபோட்டோஸ் பார்த்துட்டு இருந்தேன். நம்ம எல்லாருக்குமே இந்த ஹேபிட் இருக்கும் இல்லையா? சும்மா கேலரி ஓப்பன் பண்ணி ரேண்டமாக ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே போகிறது. ஆனால் சில ஃபோட்டோஸ் நம்ம கையை அப்படியே நிறுத்திடும். இன்றைக்கி அப்படி தான் நடந்துச்சு. ஒரு பழைய ஃபோட்டோ, பெரிய ஸ்பெஷலான ஃபோட்டோ கூட இல்லை. ஒரு நார்மல் ஈவினிங், டீ கப், சிரிச்சுக்கிட்டே பிளர்ராக எடுத்த ஒரு ஃபோட்டோ தான். ஆனால் அந்த ஃபோட்டோவை பார்த்த உடனே எவ்வளோ மெமரிஸ் தெரியுமா மனசுக்குள்ளே வந்துச்சு. சில பேர் நம்ம வாழ்க்கையில் வரும்போது அது ஒரு சாதாரண மீட்டிங் மாதிரி தான் இருக்கும். ஒரு ரேண்டமான கான்வர்சேஷன், எதிர்பார்க்காத ஒரு நட்பு, ஒரு சிம்பிளான ஹலோ. ஆனால் கொஞ்ச நாளில் அவங்க இல்லாமல் ஒரு நாள் கூட கம்ப்ளீட் ஆகாத மாதிரி ஆகிடும். நம்ம நாள் எப்படி ஸ்டார்ட் ஆகுது, எப்படி முடியுது, எல்லாத்துலேயும் அவங்களுடைய ப்ரெசன்ஸ் இருக்கும். ஒரு காலத்தில் நான் பார்த்த எல்லா விஷயத்தையும் ஒருத்தர்கிட்ட சொல்லணும்னு தோணும். ஒரு நல்ல சாங் கேட்டால், ஒரு ஃபன்னியான இன்சிடெண்ட் நடந்தா, மழை பெஞ்சா, சும்மா வானம் அழகாக இருந்தால் கூட இது அவங்களும் பார்த்தா நல்லா இருக்கும்லன்னு தோணும். அதான அட்டாச்மெண்ட். ஆனால் வாழ்க்கை ரொம்ப விசித்திரமானது. நம்ம என்னன்னைக்கும் நம்ம கூடவே இருப்பாங்கன்னு நினைக்கிற சில பேர் ஒரு நாள் மெதுவாக தூரமாக போயிடுவாங்க. முதல்ல கால்ஸ் குறையும், அதுக்கப்புறம் மெசேஜஸ் குறையும், பின்னாடி நினைவுகள் மட்டும்தான் இருக்கும். அதுதான் ரொம்ப வலிமிக்கது. ஒரு மனுஷனை இழக்கிறது மட்டும் இல்லை, அவங்களோட சேர்ந்து இருந்த நம்மளுடைய வேர்ஷனையும் கொஞ்சம் இழந்த மாதிரி இருக்கும். ஏன்னா ஒவ்வொருத்தர் கூட இருக்கும்போது நம்ம கேரக்டரும் கொஞ்சம் மாறும்ல. சில பேர் நம்மளை அமைதியாக மாற்றுவாங்க, சில பேர் கான்ஃபிடெண்ட்டாக ஃபீல் பண்ண வைப்பாங்க, இன்னும் சில பேர் நம்ம சிரிப்பையே அதிகப்படுத்துவாங்க. அதனால தான் அவங்க போனதுக்கு பிறகும் அந்த வெறுமையான ஃபீலிங் போகவே மாட்டேங்குது. இன்றைக்கி அந்த ஃபோட்டோவை பார்த்துக்கிட்டே இருந்தப்போ ஒரு விஷயம் தோணுச்சு. நம்ம வாழ்க்கையில் எத்தனை பேர் வந்துட்டு போயிருப்பாங்க. ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ், காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஷார்ட் பீரியட் மட்டும் பேசின ஸ்ட்ரேஞ்சர்ஸ், ஒரு டைமில் ரொம்ப க்ளோஸாக இருந்த பீப்புள். இப்போ அவங்க நிறைய பேர் நம்ம கூட இல்லை. ஆனால் அவங்க கொடுத்த ஃபீலிங்ஸ் மட்டும் இன்னும் நம்மக்கிட்ட தான் இருக்குது. சில பாடல்களை கேட்கும் போதும் சரி, சில ரோட்டில் போகும்போதும் சரி, ஏன் சில நேரங்களில் அவங்க சடனாக ஞாபகத்தில் வந்துடுவாங்க. அப்போ ஒரு சின்ன சிரிப்பு வரும், அதே நேரம் ஒரு சின்ன வலியும் சேர்ந்து வரும். அதான் மெமரிஸ். நம்ம வாழ்க்கையில் சில ரிலேஷன்ஷிப்ஸ் எண்டாகலைன்னா கூட மாறிடும். ஒரு காலத்தில் தினமும் பேசினவங்க இப்போ பர்த்டேக்கு மட்டும் விஷ் பண்ணுவாங்க. ஒரு காலத்தில் சாப்பிட்டியான்னு கேட்குறவங்க இப்போ ஆன்லைனில் இருந்தாலும் மெசேஜ் பண்ண மாட்டாங்க. ஆனால் அதனால் அந்த மொமெண்ட்ஸ்லாம் ஃபேக் ஆகிடாது. ஒரு டைமில் அது உண்மையாகவே அழகாக இருந்துச்சு. சில பேர் நம்ம வாழ்க்கையில் ஸ்டே பண்ண வரமாட்டாங்க, அவங்க நம்மளை சேஞ்ச் பண்ண வருவாங்க. ஒரு லெசனாக இருக்கலாம், இல்லை ஒரு மெமரியாக இருக்கலாம், இல்லை ஒரு ஃபீலிங்காக கூட இருக்கலாம். அதனால தான் சில பேர் போன பிறகும் அவங்கள நம்மளால் வெறுக்க முடியாது. ஏன்னா ஒரு காலத்தில் அவங்க நம்மளை ரொம்ப ஹாப்பியாக வச்சுருந்தாங்க. இன்றைக்கி அந்த பழைய ஃபோட்டோவை க்ளோஸ் பண்ணும்போது எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிச்சு. நம்ம வாழ்க்கையில் எல்லாரும் பெர்மனன்ட் கிடையாது. ஆனால் சில மூமெண்ட்ஸ், சில ஃபீலிங்ஸ், சில மனிதர்கள் நம்ம மனசில் பெர்மனண்ட் ஆகிடுவாங்க. அதான் வாழ்க்கை போல். யாரையும் முழுசாக பிடிச்சி வைக்க முடியாது, ஆனால் அவங்களோட நினைவுகளை அழிக்கவும் முடியாது. இன்றைக்கி நீங்களும் யாரோ ஒருத்தருடைய நினைவுகளில் இருக்கலாம். அவங்க லைஃப்பில் ஒரு சாப்டரா, ஒரு சின்ன சிரிப்பா, இல்லை ஒரு சைலண்ட்டான வழியாக கூட இருக்கலாம். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் உண்மை, நம்ம கடந்து போன எல்லா மனிதர்களும் நம்மக்கிட்ட ஏதோ ஒன்றை விட்டுட்டு தான் போகிறாங்க. சரி, இதுவரை மனதின் பக்கங்கள் பார்த்தோம். சில ரிலேஷன்ஷிப்ஸ் முடிஞ்சிடலாம், ஆனால் அவங்க கற்றுக் கொடுத்த ஃபீலிங்ஸ் மட்டும் ரொம்ப நாளைக்கு நம்மக்கிட்ட இருக்கும். மீண்டும் ஒரு இரவில் இன்னொரு பக்கத்தோடு சந்திப்போம். நன்றி.